ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். விஜயோடும் சேர மாட்டாரு, திமுகவோடும் சேர மாட்டாரு. அதிமுக போட்டியின்ற முக்கியமான இடங்களில் அவருக்கு செல்வாக்கான இடங்களில் போட்டிட்டு அந்த வாக்குகளை பிரித்தால் அது திமுகவுக்கு எளிதான வெற்றி தான். நயினார் நாகேந்திரன் இப்பொழுது சொல்றாரு, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் டேட் வாங்கி கொடுத்துருப்பேன். இது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது? நேற்று காலையில் மீண்டும் நடைபயணத்தில் முதல்வரை சந்திச்சிருக்கார் 3ஆம் முறையாக. 2 நாள்ல 3 முறை சந்திப்பது என்பதுலாம் நீங்க எதாச்சியான விஷயம் சொல்ல முடியாது. முத்துராமலிங்க தேவர் அவருடைய சமாதியில் வைத்து அந்த கூக்குரலிட்டதை நம்ம பார்த்தோம். இன்னும் அந்த சமூக மக்கள் எடப்பாடி மன்னிக்கல. எங்க சமூகத்தையே ஒதுக்கிட்டாரு எடப்பாடி, எங்க தலைவரை ஒதுக்கிட்டாரு, அவங்க எல்லாம் வந்தா பலம் தானே, இப்போ ஒரு பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெறுவாங்களே அப்படின்னு. அது நோக்கம் அல்ல பாஜகவுக்கு. எடப்பாடியை வெற்றி பெற வச்சு அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கல, என்ன லாபம் இருக்கு பாஜகவுக்கு? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் ஒரு பேசு பொருளாக அரசியலில் போயிருக்கிறார். அடுத்தது ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்க போறாரு. இது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிலாம் பேசப்படுது. இது பாஜகவுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இத்தனை நாள் ஓபிஎஸ்ஸை கண்டுக்காதவங்க இப்போ வாங்க உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம் அப்படின்லாம் அழைப்பு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதுக்கப்புறம் பாஜகவோடு நெருக்கமாக இருந்தவர் இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸான்னு பார்த்தா ஓபிஎஸ் தான். ஆரம்பத்திலிருந்தே இன்னும் சொல்லப்போனால் பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் ஆதரித்து பேசியது ஓபிஎஸோட மகன். குஜராத்தில் அவர்கள் பாஜக ஆட்சி அமைத்து முதலமைச்சருடைய அந்த அரியணை ஏறுகின்ற அந்த நிகழ்வில் காவி துண்டு போட்டு கலந்து கொண்டவர் ஓபிஎஸ். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. இன்னொன்று, கடந்த நெருக்கம்லாம் இல்லைன்னு சொல்றாங்களே சில பேர். இவர் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாரு. பாஜக கூட, மோடி கூட, அமித்ஷா கூட ஒரு நெருக்கம் இருப்பதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. கடந்த தேர்தல்கள் நெருக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. கடந்த தேர்தலில் சுயேட்சையாக தான் போட்டியிட்டாலும் யாருக்கு ஆதரவாக போட்டியிட்டார்? பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு தான் சுயேட்சையாக போட்டியிட்டார். நெருக்கமாக தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று பல தடவை பேசினவர். 2021 அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் மட்டும் எப்பொழுதும் பாஜக ஆதரவாளர் தான் இருந்தார். அவர் மாறவே இல்லையே. அப்போ 2019 2021 ரெண்டுலேயுமே பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுருந்தாங்க. 2024 தான் கிடையாது. அப்போ இந்த கூட்டணி சமயத்தில் ஓபிஎஸ் அவங்க கூட இருந்தார். 2021 தோல்விக்கு அப்புறம் பாஜகவை விட்டு எடப்பாடி வெளியே வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் தொடர்ச்சியாக பாஜகவுடைய ஆதரவு மனநிலையில் தான் இருந்தார். அதில் மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு. அப்போ இன்று வரை 2019 இன்று வரை, அதாவது நேற்று வரை, இன்றுன்னு சொல்ல முடியாது, நேற்று வரை மோடியையும் பாஜகவையும் ஆதரித்து பேசியவர் ஓபிஎஸ், மாற்றம் இல்லை. இப்பொழுது தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கார், என்டிஏ கூட்டணி வெளியே போகிறார். நீங்கள் கேட்குறீங்க, இப்போ இந்த முதல்வர் சந்திப்பு அடையாறில் முதல்வர் அவர்களுடைய நடைப்பயணத்தில் எதேச்சியாக பார்த்தேன்னு சொன்னார். அது நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. எதேச்சியாக பார்த்தார்கள். பல்வேறு தலைவர்கள் இந்த மாதிரி நடைபயிற்சி நடக்கும் பொழுது சந்தித்து வணக்கம் சொல்வது என்பது கடந்த காலத்தில் உண்டு. கலைஞர் அவர்கள் நடைபயணத்தில் பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்னும் பல்வேறு தலைவர்கள், அது ஜெயலலிதாவின் மட்டும்தான் விதிவிலக்கு. ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே மாலையே வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இதை நடைபயணத்தில் இருக்கும் பொழுதே நாங்கள் உங்கள்கிட்ட நலம் விசாரிக்க வரணும், வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு முதல்வர் அனுமதி கொடுத்தார் என்று சொல்கிறாங்க. திமுக சிறப்புலேருந்து சொல்லப்பட்டது. அப்போ ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் வீட்டில் பார்த்தார். அவரும் அவருடைய மகன் ரவீந்திரநாத்தும் பார்க்குறாங்க. இதை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது ஒரு முதல்வர் நலம் விசாரிக்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், எல்லா காலகட்டத்திலும் அதிமுக தலைவர்கள் யாருமே திமுக தலைவர்களை சந்தித்து பேச மாட்டாங்க பொதுவெளியில். அது ஜெயலலிதா காலத்துடைய எழுதப்படாத சட்டம். ஒரு அதிமுக தலைவர் வர்றாரு, ஏற்ற மாதிரி திமுகவுடைய முதல்வரோ அல்லது அமைச்சர்களோ வர்றாங்கன்னா கூட இவங்க விலகி போயிடுவாங்க. கல்யாணத்துக்கே போக மாட்டாங்க, கல்யாணத்திலே சந்திக்க மாட்டாங்க.
அப்படி கல்யாணத்தில் சந்தித்து பேசின எத்தனையோ அமைச்சர்களையும் ஜெயலலிதா தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையாக இருப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு என்ன பேச போச்சு? திமுக தலைவரோட உங்களுக்கு என்ன பேச்சு? இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். விளக்கம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சந்திச்சாருன்னு தகவல் உளவுத்துறையிலேருந்து வந்தாலே முடிஞ்சு போச்சு, பதவி விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இது பல்வேறு அமைச்சர்கள், இப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த இது கல்யாணத்துக்கு போகாத எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, உண்டு இல்லை? அப்போ இதெல்லாம் உண்டு. இப்போ இப்படி இருக்கும்போது ஆழ்வார்பேட்டைக்கு வந்து முதல்வரை சந்திக்கின்ற ஆட்களில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுக முன்னாடி எந்த அமைச்சரும் கிடையாது. எடப்பாடி போனதில்லை, இதற்கு முன்பாக இருந்த எந்த அமைச்சருமே போனதில்லை. ஜெயக்குமாரிலிருந்து நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. முதல் முறையாக ஒரு அதிமுகவை சார்ந்த, அதுவும் பார்த்தீங்கன்னா 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ், அவர் போகிறாருன்னா அது ஒரு பெரிய பரபரப்பு செய்தி தான். இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது நினச்சி பார்க்க முடியாத ஒரு செய்தி, கற்பனை கூட பண்ண முடியாது. போகிறார். அதுக்கு வெளியே வந்து ஒரு காரணம் சொன்னார். என்ன சொன்னார்? நான் வந்து நலம் விசாரிக்க தான் போனேன், அரசியலில் எதிரியும் அல்ல நண்பர்களும் அல்ல, எல்லாம் அப்படி தான் அப்படின்னு. இதை வார்த்தை திமுக தீய சக்திலாம் பேசுனீங்களே சொல்கிறேன். அப்போ இந்த அரசியலில் நண்பர்களும் அல்ல எதிரிகளும் அல்லன்னு நீங்கள் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது பேசியிருப்பீங்களா? வாயை திறந்துருக்க முடியுமா? கண்ணு வச்சு பார்த்துருப்பீங்களா? நீங்கள் வணக்கம் போட்டிருப்பீங்களா? அப்போ அதை செஞ்சீங்க. அப்போவே ஒரு பரபரப்பு. அதையும் தாண்டி நேற்று காலையில் மீண்டும் நடைபயணத்தில் முதல்வரை சந்திச்சிருக்கார் 3ஆம் முறையாக. 2 நாளில் 3 முறை சந்திப்பது என்பதுலாம் வந்து நீங்கள் இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எதாச்சியான விஷயம்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன நிகழ்வு? இப்போ சந்தித்ததில் யாருக்கு லாபம்? இதுதான் பிரச்சனை. சந்திச்சாச்சு, இது ஒரு அரசியல் நிகழ்வு தான், மாற்று கருத்து கிடையாது. இதை நம்ம எளிதாக கடந்து போக முடியாது. ஓபிஎஸ் போன்ற ஒரு அதிமுகவுடைய முக்கியமான தலை, சொல்லப்போனால் இப்போ தான் அன்வர் ராஜா திமுகவில் வந்து சேர்ந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஏன் சேர்ந்தீங்க? அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, சமீப காலமாக வந்து பிரதமர் மோடி இப்போ சமீப காலமாகவே 2 தடவை வந்துட்டார். வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி கூட தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இப்போ வாய்ப்பு வாங்கி தரங்கிறாரு. நான் சொல்கிறேன். அப்போ 2 தடவை வந்து முயற்சி பண்ணுறாரு. மதுரையில் சந்திக்க முடியுமான்னு பார்த்தாங்க. இந்த மாதிரி பிரதமர் மோடி வரும்பொழுது எடப்பாடிக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க, எனக்கு அனுமதி கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. ஏன்னா 2 பேரும் சந்திக்கணும். ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கு பல கண்டிஷன் போட்டாலும் அதில் ஒரு நிபந்தனை மட்டும்தான் அவங்க பாஜகவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நிபந்தனை என்பது ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், சேர்த்துக்கக்கூடாது. அதை மட்டும் இன்றைக்கி உறுதியாக இருக்காங்க, குறைந்தபட்சம். மற்றது எப்படியோ தெரியாது. அப்போ அதை கூட வந்து பாஜக அரசியலாக்குதாங்கிறது வேறு விஷயம். ஏன்னா எடப்பாடி சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்களா, இதை ஏற்றுக்காமல் இருக்கிறதுன்னு கூட இருக்குது. பாஜக நினச்சா அவங்க சந்திச்சிருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் இப்பொழுது சொல்கிறாரு, என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் டேட் வாங்கி கொடுத்துருப்பேன். என்ன இப்போ இது என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது? இப்போ போய் முதல்வர் சந்தித்தது, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கிடுவோம் அப்படிங்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருப்பாரான்னு எனக்கு தெரியாது. காரணம், அதிமுக என்பது திமுக எதிர்ப்பில் வந்த கட்சி தான். இத்தனை வருடம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவே தீய சக்தி என்று சொன்னவர், திமுகவை எதிர்த்து தான் அரசியலில் களம் கண்டவர், 3 முறை முதலமைச்சராக அதிமுகவில் இருந்தவர், ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர், இப்படிலாம் இருந்தார். அப்போ இன்றைக்கி சந்திக்கிறாருங்கிறதுக்கு திமுக வந்து ஓபிஎஸ்ஸை கட்சியில் நினைச்சிருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது விரும்பலை. ஆனால் இவர் சந்தித்ததை ஸ்டாலின் வந்து எப்படி வந்து அதை அரசியல் அதை லாபமாக பார்க்க முடியும்? அங்கே பதட்டம் ஏற்படுது இல்லை? இப்போ கொஞ்ச நாளாக எடப்பாடி என்ன சொல்லிட்டு இருந்தார், திமுக கூட்டணியிலேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க, திமுக கூட்டணி உடைந்து விடும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணியிலேருந்து இன்னும் பெரிய கட்சி வர இருக்குது சொல்லிட்டு இருக்காருல்ல. இன்றைக்கி ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கல வேற ஒன்றும் இல்லைனா கூட, ஆனால் ஓபிஎஸ்ஸுக்கென்று செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா? உதாரணம் சொல்கிறேன், 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, ஓபிஎஸ் பாஜகவுடன் நின்றார். இதே ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் நின்றார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம் சுயேட்சையிலே அவர் தான் அதிகம் வாக்கு அப்படின்னா. 2வது இடம், முதல் இடத்துல நின்ற நவாஸ்கனி 5,40,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கினார். 2வது இடம் அதிமுக இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் 3,40,000 வாக்கு வாங்கினார் பலாப்பழ சின்னத்தில். அந்த சின்னமே புது சின்னம். 3வது இடம்னா அதிமுக. நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை, 2மே 90,000 வாக்குகள் கிட்டத்தட்ட, அவ்வளோதான். அப்போ தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கா இல்லையா? ஒன்று. 2வது, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ
ஓபிஎஸ் முக்குளத்தூர் சமூகத்தில் ஒரு முக்கியமான தலைவர் தான். இன்றைக்கும் தேனியில், மதுரையில், ராமநாதபுரத்தில் அந்த பகுதியில் இருக்கின்ற முக்குளத்தூர் சமூகத்துக்கு அவர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். அந்த சமூகம் தெற்கே இருக்குது, நிறையா இருக்குது. டிடிவி தினகரன் இப்போது வந்து ஆசோலேஷன் இருக்கார், அவரையும் சேர்த்துக்குவாங்களான்னு தெரியாது. சசிகலாவை ஏற்கனவே ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. அப்போ இந்த சமூகத்தை அதிமுக ஓரங்கட்டி வைத்திருக்கிற இந்த கோபம் அந்த சமூகத்துக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. முக்குளத்தோர் சமூகம் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் செய்து கொடுத்தவர் ஜெயலலிதா. அந்த குரு பூஜைக்கு தங்க கவசம், இன்னும் சொல்லப்போனால் அந்த கவசம் வங்கியில் தான் இருக்கும். அதை ஒவ்வொரு ஆண்டும் போய் யார் எடுத்து கொடுப்பாங்கன்னா ஓபிஎஸ் தான் எடுத்து கொடுப்பார். ஏன்னா அவர் தான் பொருளாளர். அப்போது கடந்த முறை கூட அந்த சிக்கல் இருந்தது, அவர் வெளியேற்றின சமயத்தில் அவர் தான் எடுத்து கொடுப்பார். இன்னொன்று, இந்த வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு கொடுத்தது என்பதை அங்கே இருக்கின்ற முக்குளத்தூர் சமூகம் ரசிக்கலை. அதை கொடுத்தது எடப்பாடி. ஏன்னா அந்த சமூகம் ஏற்றுக்கல. அப்படி கொடுத்தா அது எப்படி அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறதுன்னு ஒரு இது இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த குரு பூஜை சமயத்தில் எடப்பாடி அங்கே கமுதி போன போது அங்கே இருக்கின்ற சிலர் எடப்பாடி ஒழிகே என்று முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சமாதியில் வைத்து அந்த கூக்குரலிட்டதை நம்ம பார்த்தோம், சத்தமிட்டதை பார்த்தோம். இன்னும் அந்த சமூக மக்கள் எடப்பாடி வந்து மன்னிக்கலை. இன்றைக்கே நீங்கள் போக முடியல. இப்போ எப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணாங்க, பாஜகவுடைய கால்குலேஷன் என்ன, ஓபிஎஸ்ஸை நாங்கள் சேர்த்துக்கிறோம், டிடிவியை நாங்கள் சேர்த்துக்கிறோம், சசிகலாவை நாங்கள் சேர்த்துக்கிறோம், தென்னகத்தில் ஒரு வலிமையான நமக்கு இது கிடைக்கும். ஏன்னால் கடந்த முறை பாஜக அந்த ஓபிஎஸ்ஸுடைய கூட்டணி 10 பாராளுமன்ற தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அது எல்லாமே தென்னகம் தான். இன்னொன்று சொல்ல போனால் நயினார் நாகேந்திரன் அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து விளக்குறீங்க, சேர்க்க மாட்டேன்றீங்க. இவர் இன்றைக்கி என்ன பண்ணுறார், திமுகவை பார்க்குறார். திமுகவில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சமூகம் இன்றைக்கி என்ன நினைக்கும், ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுகவில் கெட்ட பேரும் ஏற்படும். எப்படி திமுக தலைவரை போய் பார்க்குறது, தீய சக்தின்னு சொன்னவரை போய் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி எடப்பாடி பேசுகிறார். ஆனால் எங்கள் சமூகத்தையே ஒதுக்கிட்டார் எடப்பாடி, எங்கள் தலைவரை ஒதுக்கிட்டார், அதனால் போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு அனுதாபம் இருக்கும்ல. இல்லை, இப்போ ஓபிஎஸ்ஸை ஒதுக்கிட்டாரு, ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் இருக்கிற இடத்துல அதே சமூகத்தை சேர்ந்தவரை இன்னொருத்தர் பிரதிநிதியாக போட்டிருக்கிறாருல. யாரை போட்டிருக்காங்க? உதயகுமார். ஏங்க, உதயகுமார் மதுரையில் இருக்காருங்க. ஆனால் உதயகுமாரை நீங்கள் ஒப்பிடும்பொழுது ஓபிஎஸோட நிலையை பாருங்கள். நீங்கள் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முக்கியமான தலைவர், ஜெயலலிதாவால் மதிக்கப்பட்டவர், சசிகலாவால் அடையாளம் காணப்பட்டவர். நீங்கள் உதயகுமாரோட ஓபிஎஸ் ஒப்பிடவே முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ ஓபிஎஸ் அந்த சமூகத்துடைய ஒரு முக்கிய தலைவர் தான். ஒன்று. இரண்டாவது, தென்னகத்தில் திமுகவிற்கும் இந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. தங்கம் தென்னரசு போன்றவர்களாம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ்ஸை பாருங்களேன், மரியாதை நிமித்தமாக சந்தித்ததே உங்களுக்கு வந்து அந்த சமூகத்தில் ஒரு ஒரு அனுதாபம் ஏற்பட்டுருக்கும்ல. முதல்வர் சந்திச்சிட்டாரு, 3 முறை சந்திச்சிருக்காரு. சேர்றது விஷயம் வேறு. எனக்கு தெரிஞ்ச அரசியலில் அவங்க சேருவாங்களான்னு தெரியாது, அவங்க வந்து சேர்ந்து அந்த தேர்தலை சந்திப்பாங்களான்னு தெரியாது. இப்போது ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரியான கோபம் இருக்கும்? இப்போ கோபம் வந்து ஸ்டாலின் மேலே இருக்குமா, அதிகபட்ச கோபம் எடப்பாடி மேலே இருக்குமா? மோடி அவர்களை சந்திக்க விடாமல் தடுத்தது ஸ்டாலினா எடப்பாடியா? எடப்பாடி. அந்த கோபம் இருக்கும்ல. எனக்கு 2 கண்ணு போனால் உனக்கு 1 கண்ணு போகணும்னு நினைக்க மாட்டாரா? எடப்பாடியை அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்குது, இப்போ ஓபிஎஸ் நினைக்கிறார். நீ அந்த கூட்டல் கணிக்க பாருங்கள். பாஜக ஏன் விட்டுக்கிட்டு இருக்கு? அதிமுகவை வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும் என்று திட்டமிடுறாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது 40 விழுக்காடு ஓபிஎஸோட அஜெண்டா என்ன? நான் என்ன பார்க்குறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஓபிஎஸ்ஐ எடப்பாடியை சிதைப்பதற்கு பாஜக பயன்படுத்துகிறது. அதனால சந்திக்க மறுக்கிறது. ஓபிஎஸ்ஐ சேர்த்துட்டா அது அதிமுகவுக்கு லாபம். ஓபிஎஸ்ஐ சேர்த்து தேர்தலை சந்தித்தால் அது அதிகமான இடங்களை வெற்றி பெற எடப்பாடிக்கு வாய்ப்பு உண்டாகிவிடும். அதை பாஜக விரும்பலை. நம்ம கூட நீங்கள் பைத்தியகாரத்தனமாக கேட்கலாம், நான் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறவங்க நினைக்கலாம், அது எப்படி அவங்கெல்லாம் வந்தால் பலம் தானே, இப்போ வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெறுவாங்களே அப்படின்னு. அது நோக்கம் அல்ல பாஜகவுக்கு.
எடப்பாடியை வந்து வெற்றி பெற வச்சு அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கல, என்ன லாபம் இருக்குது பாஜகவுக்கு? நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியில் அமர ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் பேசினாரு நயினார், நமக்கு வந்து 2029 தான், 2026 முக்கியம் இல்லை இருக்காங்களா? அவர் மட்டும் இல்லைங்க, பாஜகவில் மாநில தலைவர் சீனிவாசன் அவர் பேசின ஒரு வீடியோ இன்னும் இருக்குது. நயினார் நாகேந்திரன் பேசினார். அவர்கள் வந்து முழு நோக்கம் என்பது 2029 பாராளுமன்றம், அதுக்கப்புறம் வருகின்ற 2031 தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய நோக்கம். நாங்கள் ஒன்றும் எடப்பாடியை சீட்டில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு போராடலை. எடப்பாடியை இப்படியே சொன்னாங்க, பல்வேறு தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக முன்னாள் நாங்கள் ஒன்றும் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளர் உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளவு நாங்கள் வந்து இது பண்ணலை, கள பணி செய்யலை. எங்கள் நோக்கம் பாஜகவை வளர்த்தெடுப்பது. இப்போ நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் 40 விழுக்காடு இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கி வந்து 20 விழுக்காடுக்கு கீழே போயிடுச்சு. அது இன்னும் உடையணும். 2026 திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்று பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகிறார் என்று மோடி அவர்களுக்கும் தெரியும், அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். நோக்கம் என்பது அதிமுகவை அழித்துவிட்டு பாஜக 2வது இடத்துக்கு நகரணும். அப்படின்னா நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை சிதறடிக்கணும். இப்போ வந்து தென்னகத்தில் இருக்கின்ற முக்குளத்தூர் வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னா ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு எதிர்மறைக்கு போனால் தான் முடியும். ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஒன்றே ஒன்று கேட்குறேன், பிரதமர் மோடிக்கு வந்து நினச்சா ஓபிஎஸ்ஸை பார்த்துருக்க முடியாதா? என்ன நயினார் நாகேந்திரன் சொல்லி தான் பார்ப்பாங்களா? அமித்ஷா அவர்களுக்கும் நட்டாவுக்கும் பாஜகவுடைய தலைமைக்கும் இந்த கால்குலேஷன், நம்ம பேசுகிற இந்த அரசியல் அறிவு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். அவர்கள் வேண்டுமென்றே ஓபிஎஸ்ஸை தவிர்க்கிறார்கள். அதன் மூலமாக ஓபிஎஸ் விலகணும், தென்னகத்தில் வாக்கு வங்கி சிதறணும். இன்னும் வந்து கீழே போகும் பொழுது 2029 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி அமையணும்னு நினைக்கிறாங்க. பாஜக கூட்டணி அமையும் பொழுது அப்போ சேர்ந்துக்கலாம், 2029 ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கலாம். அப்பொழுது அதிமுக மற்ற கட்சிகளை ஒரு கட்சிகளாக சேர்த்துக்கொண்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது நேரடியாக திமுக வர்சஸ் பாஜக என்கிற இடத்துக்கு நகர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறாங்க. ஏன்னா நல்லா தெளிவாக தெரியும், இன்றைக்கி இருக்கின்ற எடப்பாடி வாக்கு வங்கியெல்லாம் வைத்துக்கொண்டு பாஜக இருக்கின்ற வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு ஒன்றும் வெற்றி பெற முடியாது. அவர்களுக்கு அது லாபம் இல்லை. இப்போ சேர்த்து வச்சு இதே ஒரு 60-70 இடம் அதிமுக வெற்றி பெற்று விட்டால் 2029 எடப்பாடி ஒத்துக்குவாரா பாஜக கூட்டணியில் அங்கே வரேன்னு? அப்போது நான் பெரிய கட்சின்னு சொல்லுவார். அவர்களை பொறுத்தவரை எண்ணிக்கை குறைய வேண்டும். அதிமுக குறைந்த இடத்துல தான் ஜெயிக்கணும். நாங்கள் தான் பலம் பெற்ற ஒரு கட்சி என்று 2029 கூட்டணி அமைக்கணும். அது ஒன்று. அப்போ இதை வந்து மறைமுகமாக செய்கிறாங்க. இது ஓபிஎஸ் தெரிஞ்சு செய்தாரா தெரியாமல் செய்கிறார் நம்ம சொல்ல முடியல. ஆனால் பாஜகவுடைய நோக்கம் என்பது இதுதான். அதாவது எடப்பாடியுடைய சொல்வது அவர் விரலை வச்சே அவர் கண்ணை குத்துறாங்க பர்பஸாக. இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள், 2024 அரித்தமெட்டிக்கு பாருங்களேன். வட தமிழகத்தில் வெற்றி பெற்றாங்க, வாக்கு வங்கி அதிகம் இருந்தது. தேர்தல் 2020 தேர்தலில் எடுத்துக்கோங்க. 2020 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்ற பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகள் வட தமிழகத்தில் சார்ந்தது, கோவையை சார்ந்தது, கொங்கு பெல்ட்டை சார்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வன்னியர் பெல்ட்டில் பாமகவுடைய அனுசரணையோடு தான் வெற்றி பெற்றாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கிறது. இப்போ ஏன் பாமக உடைச்சாங்க? பாமக உடஞ்சி போய் கிடக்கு. இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியேற்றுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி பலமிழந்து போய் கிடக்கல. இது பாஜக பர்பஸாக பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். வேண்டுமென்றே எடப்பாடி அதிமுகவை அப்படியே சீர்குலைக்கணுங்கிற அந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க. நகர்த்தி விட்டு 2029 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் சந்திக்க வேண்டும் என்கிற அந்த இடத்துக்கு பாஜக கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே திட்டப்பட்டு நடக்கிறது தான். இது திமுகவுக்கு ஒன்றும் பாதகம் இல்லையே. இப்போ ஓபிஎஸ் இங்கே வரதுனால எடப்பாடிக்கு லாஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். தென்னகத்தில் அவர் வாக்கு வங்கி இழக்க போகுது. இப்போ நயினார் மற்றவர்கள்லாம் சொல்வதெல்லாம் வந்து நமக்கு வேறு, அவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை. வரும்போது ஏன் ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு 5 நிமிடம் பிரதமர் மோடி எங்கள் வாசன் சந்திக்கிறாரு, சின்ன சின்ன கட்சிகள்லாம் போய் சந்திக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து விஜய் கூடயும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே அதிமுக சேர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது வேறு விஷயம். இப்போ ஓபிஎஸ்மா சேர முடியாது, இப்போ தான் வெளில வந்துட்டார்ல. என்ன காரணம்னா ஓபிஎஸ் வந்து இப்பொழுதுதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஓபிஎஸ்லாம் 3 முறை முதலமைச்சராக ராமச்சந்திரன் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு, திமுக விஜய் இப்படி தான் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், விஜயோட சேர
நினைத்திருந்தால் ஏன் முதல்வரை போய் சந்திக்கணும்? விஜயோட சேர சந்திப்பு இருந்தால் நீங்கள் வந்து முதல் முறையாக அந்த நடைபயணத்தில் முதல்வரை பார்த்துட்டீங்க, அது எதாச்சியாக நடந்து விட்டது. ஈவினிங் எதுக்கு போகணும் வீட்டுக்கு? மறுபடியும் ஏன் நடைபயணத்தில் சந்திக்கணும்? அந்த நடைபயணத்தில் தான் முதல்வர் நடக்கிறார் இந்த காலையிலன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் சந்திக்கத்தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் விஜயோட சேரதாக இருந்தால் இந்த நீங்கள் அணுகுமுறைக்கு நான் போயிருக்க மாட்டீங்க. நேரடியாக நீங்கள் விஜயே வந்து உங்களை சந்திச்சிருப்பார். ஏன்னா முன்னாள் முதல்வர் ஒரு சந்திக்கணும் வந்திருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் பெரியவர், நான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திக்கிறேன், சந்திச்சிருக்க முடியும். அது விஜய் தயாராக தான் இருந்தார். ஆனால் இப்போ அதையும் உடைச்சிருக்காங்களே. இப்போ திமுக வந்து சந்திச்சிருக்காங்க, முதல்வரை பார்க்குறாருன்னா இப்போ அந்த காட்சி மாறிடுச்சா. இப்போ போய் விஜய் சந்திச்சாருன்னா இன்னும் ஓபிஎஸ் மேலே உள்ள நம்பகத்தன்மை போயிடுமே. புரியுதா? அதனால் அதற்கு வாய்ப்பு குறைவும் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்தவரை இரண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, அவர் தனி கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் அதிமுகவை கிளைம் பண்ண முடியாது. அவர் இன்ன வரைக்கும் நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்கார். இல்லை, சுயேட்சையாக வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, ஓட்டை பிரிக்கிறதுக்கு சுயேட்சையாகவே போட்டியிட வாய்ப்பு இருக்குது. விஜயோடவும் சேர மாட்டார், திமுகவோடும் சேர மாட்டார், அதிமுகவோடும் சேராமல் அதிமுக போட்டியின்ற முக்கியமான இடங்களில் அவருக்கு செல்வாக்கான இடங்களில் போட்டிட்டு அந்த வாக்குகளை பிரித்தால் அது திமுகவுக்கு எளிதான வெற்றி தான். ஏன்னா அதிமுக வாக்குகள் வந்து ஓபிஎஸ்க்கு போயிடும். எனக்கு தெரிந்த அவர் சுயேட்சையாகவே போட்டியிட வாய்ப்பு இருக்குது. ஒரு 10லேருந்து 20 இடங்களில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். தென்னகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 60 தொகுதிகள் இருக்குது. தென்னகத்தில் 60 தொகுதிகளுக்கு மேலே இருக்குது. நான் சொல்கிறது தேனி, மதுரை, ராமநாடு அந்த பகுதியை பொறுத்தவரை அந்த 60 தொகுதிகளில் அதிமுக பின்னடைவை சந்திக்கும் ஓபிஎஸ் உடைய அந்த முடிவால் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. செல்லூர் ராஜு வந்து இப்போ இறங்கி இப்போ பேசுகிறாரு, ஓபிஎஸ்ஸை வந்து அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, யார் தெரியுமா அப்படின்லாம் பேசுகிறது. பாதிக்கப்படுறது செல்லூர் ராஜு இல்லைங்க, அவர் தென்னகத்தை சார்ந்தவர். இப்போ நீங்கள் வட தமிழகத்தை சார்ந்த ஏதாவது முரண்பட்டவர்களும் முரண்பட்ட கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முரண்பட்டவர்களும் இருக்காங்க, உடன்பட்டவர்களும் அதிமுக இருக்காங்க. முரண்பட்ட கட்சிகளும் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்லாம் நம்பிக்கையாக பேசுகிறாங்களே யாரு? அதிமுகவில். அது அவங்க பேசுகிறதெல்லாம் சும்மா இதுங்க. என்ன பேசுறது உண்மையாக இருந்தது? எடப்பாடி பேசுகிறது எதை நீங்கள் உண்மையாக? இப்போ எடப்பாடி கூட்டத்துக்கு போகிறாருங்க, தமிழ்நாடு முழுவதும் பயணப்படுறாருல. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள், அவருக்கு கூடுற கூட்டம் எப்படி? ஏதாச்சும் எல்லாம் அப்படி தன்னிச்சையாக கூடுற கூட்டமா? காசு கொடுத்து கூட்டுறாங்கங்க. எல்லா கட்சியும் காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க. கூட்டட்டும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அந்த கூட்டத்தினால அவருக்கு லாபம் இல்லை. இந்த கூட்டத்தை பார்த்தாலே எடப்பாடி வெற்றி பெற்று விடுவான்னு சொல்கிறாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள். அப்போ அது போய் தானே. இப்போ செல்லூர் ராஜு பயப்படுறாருல, அதுதான் நியாயமான உண்மையானது. ஏன்னா அவருக்கு தான் பயம், உதயகுமாருக்கு தான் பயம், தென்னகத்தில் இருக்கின்ற ராஜேந்திர பாலாஜிக்கு தான் பயம். ராஜேந்திர பாலாஜி ஏன் கண்கலங்கிறாரு? அதான் பயம். இங்கே சென்னையில் இருக்கின்ற ஜெயக்குமாருக்கு பயம் இல்லை. இவர் நம்ம இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு CV சண்முகம் போன்றவர்களுக்கெல்லாம் யாரும் கருத்து சொல்லலை. ஆனால் பயம் எல்லாம் தென்னகத்தை சார்ந்தவர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, தென்னகத்தில் அதிமுகவிற்கு ஏற்கனவே பலவீனம் இருக்குது. இந்த ஓபிஎஸ் தனித்து பாஜகவோடும் சேரலை, ஏன்னா அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க. தனித்து ஒரு 60 இடங்களில் போட்டியிட்டால், இதுதான் நம்ம பேச வேண்டியது. தென்னகத்தில் இருக்கின்ற 60 சட்டமன்ற தொகுதிகளில் ஓபிஎஸ் தனித்து சுயேட்சை வேட்பாளர்கள் நிறுத்தினால் அது அதிமுக வாக்குகளை பிரிப்பதற்கு பயன்படும். அது அதிமுகவிற்கு படுதோல்வியை கொடுக்கும். இதுதான் காரணம். இதை உணர்ந்து தான் வந்து முதல்வரும் அவரை வந்து வரவேற்று பேசுகிறார். அது திமுகவிற்கு லாபம். அவ்வளவுதான். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.